வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன ஜாப்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் முழு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்களா பாதியிலே விட்டுட்டீங்களா, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துமே நீங்கள் தான் மிஸ் பண்ணுறதா போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறையா ஜாப்ஸு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் போய் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்களா ஒரு ஜாப்னாலும் ஒரு ஜாப் நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவியின் பெயர்னு பார்த்தீங்களா நகை மதிப்பீட்டாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்களா வேகன்சி மென்ஷன் பண்ணல. வேகன்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறையா வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சேலம் சொல்லிக்கலாம், சேலம் ஃபுல்லாக கூட இருக்கலாம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தேவைப்படும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்களா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 முதல் 30,000 வரை சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா அலவன்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாப்பு, லைஃபே செட்டில் ஆகிடும். கவர்மெண்ட் பேங்க் ஜாப்பு. அடுத்து பார்த்தீங்களா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8வது படிச்சிருந்தாவே போதும் சொல்லியிருக்காங்க. 8வது படிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் பாடச்சான்றிதழ் 5 வருஷம் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் பாடச்சான்றிதழ் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜுவல் அப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்களா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பார்த்தீங்களா சேலம் விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்க சில முக்கிய செயல்முறைகளை பின்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவல் அப்ரைஸர் இதுக்கு படிச்சிருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கட்டணமும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிற நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக A to Z வரைக்கும் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அது நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்து எந்த மிஸ்டேக் இல்லாத நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுற மாதிரி பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 24/1/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி மெயில் இந்த மாதிரி எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25/12/2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 24/1/2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இறுதி தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணலாம். இல்லை லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொண்டு போய் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா லேட் ஆகலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்க் பக்கத்தில் இருக்கிற பேங்கில் நீங்கள் போய் கூட கேட்டுக்கலாம். இதில் வேகன்சி இருக்குதான்னு சொல்லி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அந்தந்த பேங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்ரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அந்தந்த பேங்கில் கொடுத்துடலாம். இது போன்ற பயனுள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ நமக்கு போடுறதுக்கும்
நம்ம மோட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் இன்னொரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாப் கிடைக்குன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.